ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நம்ம என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட், ஸோ அந்த இது கான்செப்ட் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஸோ இன்டர்ஃபேஸ்னால் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, ஸோ மாடிஃபயர்ஸ்லாம் இருக்கா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸோ இந்த காட்லின் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாவா இல்லை C++ ஏதோ லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு வந்து இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். பட் புதுசாக இருக்கவங்களுக்கு நான் ஒன் செகண்ட் சொல்லிக்கிறேன். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கிளாஸுக்கு வந்து கிளாஸில் வந்து நம்ம என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட அந்த நமக்கு கிரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவல் டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேப்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், இல்லை அனிமல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹியூமன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், நேம் இதெல்லாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹியூமன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு பர்சன் ஒரு நேமோட ஒரு பர்சன் கிரியேட் பண்ணும்போது இப்போ நம்ம ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸில் வந்துட்டு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ நேம், ஏஜ், ஹைட்டு, வெயிட் இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். இந்த ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்துட்டு ஈட்டு, ஸ்லீப்பு, ஒர்க்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹியூமனுக்கு ஸோ இதெல்லாம் காமன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ சம் பர்சன் ஒரு யூசர் நேம் கொடுக்குறோம். ஸோ ராம் அப்படின்னு இருக்காங்கன்னா, ஸோ இந்த ராம் அப்படிங்கிற யூசர் அப்படிங்கிற ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸில் நம்ம நேம், ஏஜ் அப்படின்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம வேல்யூ கொடுப்போம். ஸோ ராம் 40 ஏஜ், ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ நம்ம அந்த வேல்யூஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏஜ், நேம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஈட்டு, ஒர்க்கு, ஸ்லீப்பு அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு மெத்தட்ஸு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ அது ஒரு கிளாஸு, பட் வி கேன் இம்ப்ளிமெண்ட் தட் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் கோட்லாம் நம்ம வந்துட்டு